அம்மா வீட்டில் அடிக்கடி இந்த பாசிப்பருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும். அது எஸ்பெஷலி இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பாசிப்பருப்பு கூட்டுன்னு கூட சொல்லலாம். 5 கத்திரிக்காய் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு நான் கடை சாம்பார் தூள் சேர்ந்துருக்கனால சேர்க்கலை. ஈவினிங் போல் பசங்களுக்கு பச்சை பயிரில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ரெசிபி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க லாங் வீடியோ பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான லட்டு தான். பாசிப்பருப்பை நல்லா எண்ணெய் விடாமல் ப்ளெயினான ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாசம் வந்ததுக்கப்புறமா நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துடணும். நல்லா நைஸாக வெந்துடக்கூடாது. 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை நிறுத்திட்டு மிக்ஸி ஜாரில் 1 2 அரைச்சிட்டு அது கூடவே வெல்லம் சேர்த்து பிடிச்சி கொடுத்துட்டா போதும். சூப்பரான லட்டு ரெடி.